தினமாக்கி ஆசீர்வதித்தே உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். தினமாக்கி ஆசீர்வதித்தார் உனது பெயரை நான் உயர்த்திடுவாய். ஆசீர்வாதமாய் நாளாய் நீ இருப்பாய். ஆசீர்வாதமாய் நாளாய் நீ இருப்பாய். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை நினைத்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை இடமெல்லாம் அவராய் நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன். சொல்லும் இடமெல்லாம் அவராய் நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன். கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன். உனக்கு தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை கர்த்தர் சொல்றார். இன்று முதல் என்னை நான் ஒரு பங்கு நீ கொடுத்தான். பாதத்தின் பலகத்தில் இறக்கிடுவேன். ஒரு பங்கு நீ கொடுத்தான். வாதத்தின் பலகடிகள் திறந்திடுவேன். ஈரம் கொள்ளாரப்படுகும் இன்று முதல் நாளும் கரங்களை தட்டி சொல்லுங்க, இடங்கொள்ளாமல் போகுமட்டும் கர்த்தர் நிரப்புகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நல்ல சத்தமால இல்லையா சொல்லுங்க. இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தில் இருந்து கர்த்தரின் கரத்தின் நிழல் என்கிற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 57 அதிகாரம் 16வது வசனம் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை என்ன செய்வேன்? நான் வானத்தை நிலைப்படுத்தி, எல்லாரும் சொல்லுங்க, வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்றும் சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கரங்களை தட்டி
ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கரத்தின் நிழல். கரத்தின் நிழலினால் கர்த்தர் என்னை மறைக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நிழல் என்று ஒன்று இருக்குமானால் அங்கே இன்னொன்று இருக்கும். என்னது? நிஜம் அப்படின்னு ஒன்று இருக்கும். நிஜம் இருந்தால் தான் என்ன வரும்? நிழலே வரும். அப்போ நிஜம் இல்லாமல் என்ன இல்லை? நிழல் இல்லை. அப்படியானால் கர்த்தருடைய கரம் நிஜமாக இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை நிஜமாக இருக்கிறது. அந்த நிஜத்திலிருந்து என்ன வருகிறது? ஒரு நிழல் வருகிறது. அந்த நிழலை வைத்து கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருவாராம்? மறைக்கிறேன் என்கிறார். இந்த பாவமும் சாபமும் ஆமென் வேதனையும் நிறைந்த உலகத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உன் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நமக்கு நிஜமாயிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு நிழல் போல வருகிறது. நிழல் போல நம்மை தொடருகிறது. சங்கீதக்காரர் சொல்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை நமக்கு நிழலாக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த கர்த்தருடைய கரம் நம்மேல நிழலாக இருக்கும் போது வருகிற 3 ஆசீர்வாதங்களை சுருக்கமாக சொல்லி முடிக்க போகிறேன். ஒன்று, அங்கே சமாதானம் உண்டாகும். அது சமாதானத்தின் நிழல். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய கரத்தின் நிழல் சமாதானத்தின் நிழல். நல்லா கவனிங்க. இன்றைக்கு மனுக்குலத்திற்கு எல்லாம் இருக்கிறது, எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனால் மனுக்குலம் எதை இழந்து விட்டது? சமாதானத்தை. ஆனால் கர்த்தருடைய நிழல் உங்க மேல படும்போது அந்த நிழலிலிருந்து தெய்வீக சமாதானம் நம்மை நிரப்புகிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட போய் காஸ்பல் சொல்லணும்னா நம்ம என்ன யோசிப்போம்? நம்மளை விட யார் குறைவா இருக்கா, நம்மளை விட யார் ரொம்ப டவுனாக இருக்கா அப்படின்னு அந்த ஏரியாவில் போய் நீங்கள் கர்த்தரை நம்புங்க, ஆண்டவர் உங்களை என்ன ஆக்கிடுவார்? நல்லா ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்கிறதான் நம்ம மனதில் வருகிறது. ஆனால் அன்னைக்கு உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உலகத்தில் எல்லா வசதி இருக்குது, எல்லா வசதி இருக்குது. ஆனால் நோ பீஸ். ஆமென் சொல்லுங்க. மனுஷங்கிட்ட என்ன குறைஞ்சிக்கிட்டே இருக்குது? சமாதானம் குறைந்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ இயேசு காரு, பங்களா, ஸ்கூட்டர் தர்றதை விட ஒரு மனிதனுக்கு என்ன கொடுக்குறாரு? சமாதானம் கொடுக்குறாரு. அதை நம்ம உணர்ந்தோம்னா சுவிசேஷம் வல்லமையுள்ளதாக மாறும். ஹல்லேலூயா. இயேசு ஒரு மனிதனுக்கு தேவையானதை கொடுக்கிறார். அதுதான் சமாதானம். அது சமாதானத்தின் நிழல். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 4:25. சாலமோனுடைய நாளெல்லாம் பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஓ ஹல்லேலூயா. யாருடைய நாட்கள்ல? சாலமோனுடைய நாட்கள்ல மக்கள் எப்படி இருந்தாங்க? சுகமாய் குடியிருந்தாங்க. எங்க இருந்தாங்க? அவர்கள் திராட்சை செடியின் நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும். இந்த 2 நல்ல ஃப்ரூட்ஸ் பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். திராட்சை செடி, அத்தி மரம், இந்த 2 நம்ம வீட்டில் இருந்தால் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வீட்டில் அழகாக திராட்சை செடி வளர்க்கலாம். ஏன்னா செம்மண்ணில் தான் அது ரொம்ப அதிகமாக வரும். நீங்கள் வேலி பார்த்தீங்கன்னா, கம்பம் வேலி, குமிழி கம்பம், இந்த பக்கம்லாம் குமிழிக்கு கீழே எல்லாம் இப்போ என்ன பயிராக மாற்றிட்டாங்க? திராட்சை தோட்டமாக மாற்றிட்டாங்க. 2வது என்னது? அத்தி மரம். ஒரு போதகர் எனக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார். எங்கள் வீட்டில் 11 அத்தி மரம் வச்சுருக்கேன்னாரு.
நான் அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்னு. அதை ஃபோட்டோ எடுத்து அனுப்பினோன்னா அது ஒரு இலை இவ்வளோ பெருசு இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்குது. அதான் இயேசு அந்த அத்திமரத்தை பார்த்து இலைகளே அன்றி, ஆமாம், அப்போ அத்திமரத்தில் என்ன இருக்குதா? அதிகமாக இலை இருக்கிறது. ஃபோட்டோவில் நான் பார்க்கும்போது நிறைய இலைகளாக அந்த அத்தி செடி இருந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாலமோனின் நாட்கள் சமாதானத்தின் நாட்கள். அங்கே யுத்தமே கிடையாது. தாவீது நாட்கள் யுத்தத்தின் நாட்கள். இப்போ இருக்கிறார் பாருங்க, இஸ்ரவேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. அவரை ஈரான் வந்து கொல்ல போற, இன்னும் ஒரு சில நாட்களில் நாங்கள் பெஞ்சமினை கொல்ல போகிறோம் அப்படின்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. போன வெள்ளிக்கிழமை அவர்கள் கூடியிருந்த மசூதியிலே அந்த தலைவர் பேசும்போது, இஸ்ரவேலை அழித்து விடுவதுதான் நம்முடைய நோக்கம், அதற்கு எல்லா இஸ்லாமிய நாடுகளும் சேரணும்னு சொல்லியிருக்கிறார். அதை கொஞ்சம் பரிசீலனையில் வைக்கணும். ஏன்னா நீங்கள் இஸ்ரவேலுடைய ஹிஸ்டரியை பார்க்கும்போது அது எத்தனையோ பேரால் அழிக்கப்பட்டது, ஆனால் அதை அழிக்க முடியலை. அல்லேலூயா. சாலமோனின் நாட்கள் இஸ்ரவேல் தேசமெல்லாம் எப்படி இருந்தது? சமாதானமாக இருந்தது. அதனால் அவங்க எப்படி இருந்தாங்களா? சுகமாய் குடியிருந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அதே போல ஒரு நாட்களை அவருடைய பிள்ளைகளுக்கும் தரப்போகிறதை மீகா 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் மீகா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான் பாருங்கள். மீகா 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் என்ன சொல்றான்? அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தர் வாய் இதை சொல்லிட்டு. ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு சாலமோனுடைய நாட்கள் சமாதானத்தின் நாட்கள். இன்றைக்கு சாலமோனின் பெரியவர் நமக்கு இருக்கிறார். சாலமோன் எப்படி இருந்தான்? சமாதானமாக இருந்தான். அவனுடைய நாட்கள் எப்படி இருந்தது? சமாதானமாக இருந்தது. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? சாலமோனிலும் பெரியவர். மத்தேயு 12:42 சொல்லுகிறது, சாலமோனுடைய மகிமையை காண்பதற்கு தென் தேசத்து ராஜஸ்திரீ, ஆமென், போனா. ஆனா இங்க யார் இருக்கிறா? சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு அந்த சாலமோன் இறந்து போயிட்டான். அவன் எப்படி போன நமக்கு தெரியாது. ஆனால் அந்த சாலமோனிலும் பெரியவர் நமக்குள் இருக்கிறபடினால நமக்கு எல்லா நாட்களும் சமாதானத்தின் நாட்கள். ஹல்லேலூயா. பாருங்க, சாலமோனுக்கு பிறகு இன்னொரு அரசாட்சி செய்ய வரும்போது அதிலிருந்து யூதா இஸ்ரேல் 2ஆக பிரிஞ்சு அந்த தேசம் இன்றைக்கு வரை எப்படி இல்லாமல் இருக்குது? சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ளே வரும்போது அந்த சமாதானம், யோவான் 14:27 சொல்லுகிற சமாதானம் உலகம் தரக்கூடாத சமாதானம். இயேசு என்ன சொன்னாரு? என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம். அப்ப உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தை சாலமோனிலும் பெரியவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப சாலமோன் நாட்கள்ல மக்கள் எப்படி இருந்தாங்களா? ஆமென். எப்படி இருந்தாங்க? திராட்சை செடியின் நிழலிலும் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாயிருந்தார்கள். நான் சொல்றேன், இன்றைக்கு சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறபடினாலே நாமும் சுகமாயிருக்கும்படி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் மீகா 5:5 சொல்லுகிறது, இவரே சமாதானக்காரனர். எல்லாரும் சொல்லுங்க, இவரே சமாதானக்காரனர். அல்லேலூயா. அப்போ நாட்கள் கொஞ்ச நாள் தான். ஆனா சாலமோனின் பெரியவரின் நாட்கள், ஆமென், நீடித்த நாட்கள். ஆமென் சொல்லுங்க. சாலமோன் மரித்த உடனே சமாதானம் முடிஞ்சு போச்சு.
ஆனால் நமக்கு சாலமோனில் பெரியவர் இருக்கிறதுனால அந்த சமாதானம் யாரும் எடுக்கவும் முடியாது, அதை பறிக்கவும் முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே அந்த நிழல் எதை நமக்கு தருகிறது? எல்லாரும் சொல்லுங்க, சமாதானத்தை. அவருடைய நிழல் நமக்கு எதை தருகிறது? சமாதானத்தை. அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள வந்த உடனே நமக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்களும் மாறி அங்கே என்ன உண்டாகிறது? சமாதானம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்போ சாலமோனின் நாட்கள் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அங்கே என்ன இல்லை, ஒரு சண்டை கிடையாது, ஒரு யுத்தம் கிடையாது. இப்போ நீங்கள் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போ வெளியே வர்றாங்க, கடைக்கு எப்போ போகிறாங்க, அப்படியெல்லாம் மெசேஜ் வரும். அவங்க செல்ஃபோனில் கவனிக்கணும். அந்த நேரத்தில் தான் அவங்க கடைக்கு போகிறதோ மற்ற இது உடனே ஒரு பீப் சவுண்டு வந்த உடனே அவங்க என்ன செஞ்சிடணும்? பங்கருக்குள்ளே போய் என்ன செஞ்சிடணும்? மறைந்து சமாதானம் இல்லாமல் வாழ்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம சமாதான காரணராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம இன்னைக்கு எப்பொழுதும் சமாதானமாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த லோகம் தராத சந்தோஷமே எங்கள் சந்தோஷமே, இந்த லோகம் தராத சமாதானமே எங்கள் சமாதானமே. எத்தனை பேர் சமாதானமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறீங்க? பிரச்சனையே இல்லாமல் யாரும் இல்லை, ஆனால் பிரச்சனையின் மத்தியில் சமாதானமாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் குறைவே இல்லாமல் இருக்கீங்கன்னா யாரும் கை தூக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் எல்லா விதத்திலும் எப்படி இருக்கிறோம்? ஆனால் குறைவோடு இருந்தாலும் நாம் நிறைவோடு இருக்கிறோம். பலவீனத்தோடு இருந்தாலும் நாம் பலவானாய் இருக்கிறோம். எப்படின்னா சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால அந்த நிழல்ல நம்ம எப்படி இருக்கிறோம்? சுகமாய் சமாதானமாய் தங்குகிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தருடைய கரத்தின் நிழல், அது பாதுகாப்பின் நிழல். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பாதுகாப்பை கொடுக்கிற நிழல். சங்கீதம் 57 அதிகாரம் 1வது வசனம். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எதுவரை? விக்கினங்கள். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விக்கினங்கள் கடந்து போகட்டும். சொல்லுங்க, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய், நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு கொண்டு வருகிற எல்லா விக்கினங்களும், எல்லா தீமைகளும், எல்லா வேதனைகளும் கடந்து போகட்டும், கடந்து போகட்டும். ஆனால் நான் எங்க இருப்பேன்? அவர் செட்டைக்குள்ள இருப்பேன், அவருடைய நிழலுக்குள்ள ஓடி வந்துடுவேன். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அவருடைய நிழல்ல நீங்க இருக்கும் வர விக்கினங்கள் வரும், தீமைகள் வரும், ஆனால் அது உங்களை தொடாது, அது கடந்து போகும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பஸ்கா என்கிற வார்த்தைக்கு கடந்து போகுதல் என்று அர்த்தம். அதில் 2 கடந்து போகுதல் ஒன்று இருக்கிறது. ஒன்று இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து கடந்து போக வேண்டும், இன்னொன்று சங்கார தூதன் ஆமென் தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டை விட்டு கடந்து போக வேண்டும். அதனால நம்ம மாசந்தோறும் பஸ்கா ஆரம்பிக்கிறோம், ஆசரிக்கிறோம். ஹல்லேலூயா. மாசந்தோறும் நம்ம பஸ்கா ஆசரிக்கிறதுனால விக்கிரங்கள் என்ன செய்யும்? கடந்து போகும். சில நேரங்களில் நமக்கு வர்ற ஆபத்துகளை கர்த்தர் நம்மளிருந்து விலக்கிறது நமக்கு உணர்வே இல்லாமல் போயிடுது. அதனால்தான் நன்றி செலுத்துதல் நம்மகிட்ட ரொம்ப குறைஞ்சி போச்சு. நமக்கு வருகிற விக்கினங்கள்னா என்னது? தீமைகள், சத்துருவின் தாக்குதல்கள், இவைகள் எல்லாவற்றையிலிருந்து கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? நம்மை கடந்து நம்மை விட்டு அது என்ன செய்ய பண்ணுறாரு? ஆனால் அது நமக்கு தெரியாது.
அல்லேலூயா. அதை மட்டும் கர்த்தர் ரிவைஸ் பண்ணி காட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. ரிவ்யூ பண்ணி, ஐயோ இவ்வளவு பிரச்சனை எனக்கு வந்துச்சா, இவ்வளவு நெருக்கம் வந்துச்சா, சத்துரு இவ்வளவு எனக்கு தீமையை கொண்டு வருவதற்கு அவன் பிளான் பண்ணானா அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா விக்கினங்கள் நம்மை விட்டு என்ன செய்யும், எப்பொழுது கடந்து போகும், அவருடைய நிழலிலே நான் ஓடி வந்து விடுவேன். அல்லேலூயா. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டையின் நிழலிலே நான் என்ன செய்வேன், அமர்ந்து அடைவேன். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய செட்டையின் கீழே நீங்கள் வரும்போது எல்லா விக்கினங்களும் என்ன செய்யும், கடந்து போகும். இந்த கோழி பாருங்க, இயேசுவே அதை சொன்னார். எருசலேமை பார்த்து சொன்னார், கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளுகிறது போல நான் உங்களை சேர்த்துக்கொள்ள. பாருங்க, அதுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கிறார் பாருங்க. எதிரி வந்தவுடனே அது ஒரு வாய்ஸ் கொடுக்கும், ஆனால் இறைய கண்டுபிடிச்சவுடனே ஒரு வாய்ஸ் கொடுக்கும். அது வேற சத்தம், இது வேற சத்தம். ஒரு இறைய கண்டுபிடிச்ச உடனே அது அது சாப்பிடாம குஞ்சுகளுக்கு என்ன செய்யும், கொத்தி கொடுக்கும். அப்போ ஒரு சத்தம் கொடுக்கும் பாருங்க. உடனே இறைக்காக குஞ்சுகள் என்ன செய்யும், ஓடி வரும். ஆனால் அங்கே ஒரு எதிரி, ஒரு பாம்போ ஒரு கழுகோ ஒரு காகமோ வந்து குஞ்சை பிடிக்கிறதுக்கு வந்ததுன்னா அப்போ ஒரு சத்தம் கொடுக்கும். உடனே சத்தம் கொடுத்துட்டு அந்த செட்டையை என்ன செய்யும், கொஞ்சம் விலை தூக்கி வச்சுக்கிறோம். உடனே எல்லா குஞ்சுகளும் செட்டையின் கீழே வந்துடும். அதுபோல் கர்த்தர் நமக்கு ஒரு செட்டையை வைத்திருக்கிறார். அந்த செட்டையின் நிழலிலே நாம் இருக்கும் வரை நமக்கு எந்த தீங்குமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம வாழ்கிற உலகம் நிமிஷத்துக்கு நிமிஷம் தீமை நிறைந்த உலகம். நிமிஷத்துக்கு நிமிஷம் தீங்குகள், கொள்ளை நோய்கள், எப்போ யாருக்கு என்ன வருதுன்னு தெரியாது. இப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக் ரொம்ப ஈஸியாக வருது, ரொம்ப பிரச்சனைகள் ரொம்ப இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய செட்டையின் நிழலிலே எப்பவும் இருக்கணும். அவருடைய செட்டையின் நிழலிலே நம்ம எப்பவும் வாழணும். அப்படி வாழும்போது இந்த உலகத்தின் தீமைக்கு விக்கினங்களுக்கு கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 17:9 தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறான். சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். ஹல்லேலூயா. என்ன ஒரு ஜெபம் பாருங்க. எப்படிப்பட்ட மனுஷர்கள் இருக்காங்களா, ஒடுக்குகிற துன்மார்க்கர், அப்புறம் சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞர். ஹல்லேலூயா. இப்படி எத்தனை எதிராளிகள் வந்தாலும் கர்த்தர் அவருடைய செட்டையின் நிழலிலே நம்மை வைத்துக் கொள்வார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா. இந்த பாட்டை எப்போ படிக்கிறீங்க உங்கள் வீட்டில்? எல்லா ஜெபம் முடிஞ்ச உடனே உடைய செட்டைகளின் படிக்கிறீங்களா? எத்தனை பேர் படிக்கிறீங்க? ஆமென். எல்லா குடும்ப ஜெபம் முடிஞ்ச உடனே படுக்கும்போது என்ன செய்யணும், இந்த பல்லவி மட்டும் அதுக்காக அவ்வளோ பாட்டையும் பாடிக்கிட்டு இருக்கக்கூடாது. இன்றைக்கி அந்த பாட்டை பாடணும்னு நினச்சான். அவர் செட்டையின் கீழே, எல்லாரும் பாடுங்க. அவர் செட்டையின் கீழ் தம் சிறகுகளால், அவர் செட்டையின் கீழ் அவர் செட்டையின் கீழே நான் அடைக்கலம் புகாவிட்டால் என்ன பண்ணுவார்? மூடுவார சிறகுல மூட மாட்டேன். அப்போ நம்ம அவருடைய செட்டையின் நிழலிலே, அவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது அவர் செட்டையிலே நம்மளை என்ன செய்வார்? மூடிக்கொள்ளுவார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன்
சர்வ வல்லவருடைய நிழல். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த உலகத்தில் வர்ற எல்லா விக்கினங்களுக்கும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அவன் எங்கே போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போனான். எங்கே போனாலும் ஜெபம் பண்ணி தான் போகணும். இப்போ எங்கள் ஜோ வந்து வேலைக்கு போவான். ஒரு நாள் அவனை ஜெபம் பண்ணாமல் அனுப்புனதே இல்லை. எப்போனாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளானாலும் நம்ம பிள்ளைங்களை ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி எங்கே போனாலும் அனுப்புங்க. அவருடைய சிறகின் நிழலில் என்ன செய்யணும்? மூடிக்கொள்ளணும். ஹல்லேலூயா. ஓடு ஓடு ஓடு, பையன் தூக்கிட்டு ஓடு ஓடு, நேராச்சு ஓடு அப்படி விரட்டி விட்டுருக்கக்கூடாது. ஆமென். அந்த பிள்ளைகள் மேலே தலையில் கையை வச்சு நெத்தியில் சிலுவையை போட்டு அந்த பிள்ளைகளை அனுப்பணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கும் தட்டி பிரச்சனையாக இருக்காது. இந்த பிள்ளைங்க வளர 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 என்ன பண்ணுவாங்க? அதை அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. நீங்கள் எங்கிட்ட டவுனுக்கு போகும்போது உங்கள் பிள்ளைகளை கையை பிடிச்சிட்டு கூட்டிப்பீங்க சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது. ஆனால் அந்த பிள்ளைங்க வளர வளர நம்ம கையை பிடிக்கிறத அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனாலும் நம்ம விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். பிள்ளைகளை போட்டு சனியனே பேய நாயனை திட்டினா அதனுடைய விளைவுகளை அவங்க சந்திக்க வேண்டிய பரிதாபம் வந்துடும். அதனால் நம்ம ஆசீர்வதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்குரிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அதனால் அவருடைய செட்டையின் நிழலிலே நாம் தங்கும்போது விக்கினங்கள் என்ன செஞ்சிடும்? ஆமாம். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருக்கும்போது அங்கே கடைசியாக கர்த்தர் ஒரு வாதையை கொடுத்தாரு. அந்த வாதைக்கு என்ன பேர்? தலைப்பிள்ளை சங்காரம். இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்கள் வீடு சங்கார தூதன் வரும்போது அவனுக்கு எந்த வீடுன்னு என்ன செய்யாது, அடையாளம் தெரியாது. எனக்கு உங்களை தெரியும், ஆனால் நான் அனுப்புகிற தூதனுக்கு தெரியாது. அதனால் அவன் உங்கள் வீட்டை ஐடென்டிஃபை பண்ணணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை எடுத்து, ஆமாம், ப்ரஷ்ஷில் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி என்ன செய்யணும்? ப்ரஷ்ஷை எடுத்து உங்கள் கதவு ஜன்னல் நிலைக்கால்கள் எல்லாம் என்னத்தை தேய்ச்சி விட்டுருங்க? ரத்தத்தை தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கு சோம்பேறித்தனம் பண்ணிக்கிட்டு இருந்த வாதை எங்கே வந்துடும்? உன் வீட்டுக்குள்ளே வரும். உன் வீட்டுக்குள்ளே வருகிற வாதையை, ஆமேன், அது வராமல் போகணும்னா அப்போ என்ன செய்யணும்? சொல்லுங்க வாயை திறந்து. இயேசுவின் ரத்தத்தை எடுத்து, ஆமேன், கதவு ஜன்னல் நிலைக்கால்களை அன்றைக்கு அவன் பூசணும். சங்கார தூதன் வர்றான். நைட்டு 12 மணிக்கு அப்படி ஒரு சத்தம், இன்னொரு மியூசிக் போடுவாங்க பாருங்க, இந்த கூஸ்ட் வந்தான். அப்படி ஒரு சத்தத்தில் யார் வர்றா? சங்கார தூதன் வந்து பார்க்கிறான். பார்த்தா அந்த வீட்டில் என்ன இருக்கிறது? இயேசுவின் ரத்தம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? விக்கனம் என்ன செய்கிறது? இப்போ கடந்து போகிறது, கடந்து போகிறது, கடந்து போகிறது. ஹல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த சிலோனில் பார்த்தீங்கன்னா தமிழர்களை வீடு வீடாக வேட்டையாடி வாலிப பிள்ளைகளை கற்பழித்து கொன்று போட்டானுங்க அந்த சிங்கள ஈனப்பிரவிகள். அதனால தான் அந்த கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த நாடே இல்லாமல் போகிறது மாதிரி போச்சு. அப்போ அந்த சிங்கள இடத்துல ஒரு தமிழ் குடும்பம் இருக்கிறாங்க. அவங்க பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ சிங்களர் வந்து கதவை தட்டுவானுங்களாம். கதவை தட்டி திறந்த உடனே அவனுக்கு அட்டூழியம் பயங்கரமாக இருக்கும். ஒரு நாள் வந்து கதவை தட்டுறான். இவங்க அப்போ தான் குடும்ப ஜெபத்தில் உட்காடுறாங்க. அது கிறிஸ்தவ குடும்பம். குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபம்ன்ற வீடெல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். வெரி குட். அல்லேலியாவுக்கு சொன்னீங்களா இல்லை உண்மையாக பண்ணுறீங்களா? நான் சொல்கிறேன், உங்களோட குடும்ப ஜெபம் இல்லைன்னா உங்கள் வீடு ஓட்ட விழுந்த படகு. குடும்ப ஜெபம் இல்லைன்னா, அதான் நான் ஆன்லைன் ப்ரேயருக்கு வரலாம்ல பாஸ்டர். ஆன்லைன் காலையில், குடும்ப ஜெபம் மாலையில், சாயங்காலத்தில். அல்லேலூயா. ஒரு படகுல ஓட்ட விழுந்தால் என்ன ஆகும்? சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடும்? ஆன்லைனில் வர்ற பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஏறக்குறைய ஒரு 25 குடும்பம் ஆன்லைனில் வந்து நம்ம டெய்லி தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாது. உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்க, நீங்கள் மனைவியோ கணவனோ எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இவங்க அப்போ தான் ஜெபம் பண்ண உட்காடுறாங்க. திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே இறங்கினார். அல்லேலூயா சொல்லுங்க.
அப்படி இறங்கின உடனே அவங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க. அந்நிய பாஷையில் என்ன பாஷை பேச ஆரம்பித்தாங்க தெரியுமா? சிங்களம் பேச ஆரம்பித்தாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துங்க. அல்லேலூயா. சிங்களம் பேச ஆரம்பித்த உடனே இவன் கதவை தட்டவன் என்ன சத்தம் கேட்குன்னு பார்க்குறான். அங்கே சிங்களத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே அவன் நம்மளுன்ட்டு ஓடி போயிட்டானான். அல்லேலூயா. விக்கிரங்கள் கடந்து போகும் மட்டும் உடைய செட்டைகளின் நிலையிலே வருகிறேன். அப்படிதான் சத்துரு வருவான். நம்ம ஜெபிக்கும் போது, நம்முடைய வீட்டில் இயேசுவின் ரத்தம் இருக்கும் போது, ஆமென், அவன் ஓடியே போயிடுவான். விக்கிரங்கள் என்ன செய்யும்? கடந்து போகும். ஆமென் சொல்லுங்க. விக்கிரங்கள், தீமைகள், ஆமென், உங்களை விட்டு என்ன செய்யும்? கடந்து போகும். ஆனா நம்ம எங்க இருக்கணும்? அவருடைய செட்டையின் நிழலிலே. அல்லேலூயா. சிலர் சொல்றாங்க குடும்ப ஜெபமா, அது என்னங்க? somebody asking the question. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, அதெல்லாம் எங்கள் வீட்டில் கிடையாதுங்க. அப்புறம் என்னதான் இருக்குது? சாப்பாடு இருக்குது, தூக்கம் இருக்குது, யூடியூப் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, இதெல்லாம் எங்கள் வீட்டில் டெய்லி இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் இல்லை. என்ன இல்லை? குடும்ப ஜெபம் இல்லை. அந்த காலத்தில் ஒருத்தர் கேட்டார், குடும்ப ஜெபம் 12 மணி பைபிளில் எங்கே போட்டிருக்குங்கிறார். நீ 3 நேரம் திங்கிறியே, திங்கணும் பைபிளில் போட்டிருக்கா? இல்லை, நல்ல திங்கிறதில்ல 3 நேரம். இந்த மாதிரி குதர்க்கமாக பேசுகிறவன்ட்ட நம்ம பதிலே சொல்ல முடியும். முழு குடும்பத்துக்கும் நாமகரணராகிய இயேசு. அல்லேலூயா. குடும்ப ஜெபம் மட்டும் நம்ம வீட்டில் வந்துருச்சுன்னா கர்த்தர் அங்கே இறங்கி அசைவாட ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லைன்னா டெய்லி நைட்டு குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். விக்கிரங்கள் என்ன செய்யும்? கடந்து போகும். அல்லேலூயா. நான் வேகமாக போகிறேன். 3ஆவதாக, அது மகிழ்ச்சியின் நிழல். அல்லேலூயா. த ஷேட் ஆஃப் ரிஜாய்ஸ். சங்கீதம் 63:7 வாசிங்க. சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த நிழல்ல? அவருடைய செட்டையின் நிழல்ல என்ன செய்கிறேன்? களி கூறுகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய நிழல் உங்க வீட்டில் இருக்கும்போது அங்கே ஒரு தெய்வீக சமாதானம் உண்டு. தேவனுடைய நிழலுக்குள்ளே நீங்க இருக்கும்போது அங்கே ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டு. தேவனுடைய நிழலுக்குள்ளே நீங்கள் வரும்போது ஒரு தெய்வீக மகிழ்ச்சி அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பிசாசுக்கு என்ன பொறாமை அப்படின்னா, ஆதாமும் ஏவாளும் சந்தோஷமா இருந்துடக்கூடாது. ஆதாமும் ஏவாளும் பகலிலே தேவனோடு தோட்டத்திலே குளிர்ச்சியான வேளையிலே என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? உலாவிக் கொண்டிருந்தார்கள். பார்க்க பார்க்க அவனுக்கு எரிச்சல். ஏன்னா அவனுக்கு போட்டியாக கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். இந்த பிசாசு யாருன்னா, அவன் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்பு. அவன் ஒரு தூதன். என்ன பேரு? லூசிஃபர். நல்ல வேளை ஏல்னு வரல பாருங்க. கேப்ரியல், மிகாயேல், அப்புறம் ஒரு தூதன் நம் பைபிள் இல்லை, ரஃபேல். ரஃபேல்லாம் போர் விமானம், இந்தியா போர் விமானம் நினச்சிடக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் ஏல்னு வரும். ஏல்னா என்ன அர்த்தம்? ஏல்னா தேவன். ஏல் பெத்தேல். ஏல்னா என்னது? ஆனால் இந்த தூதனுக்கு பேர் என்ன பேர்? லூசிஃபர். இந்த லூசிஃபருடைய வேலை தேவனை புகழுகிற வேலை. ஆனால் அவனுக்குள்ளே எப்படிதான் அந்த எண்ணம் வந்து தெரியல. நான் தேவனை போலாவேன், உன்னதமானவருக்கு என்ன செய்வேன்? ஒப்பாவேன் அப்படின்னு அவன் உள்ளத்தில் சொன்ன உடனே கர்த்தர் சபிச்சு அவனை என்ன செஞ்சிட்டாரு? கீழே தள்ளின உடனே அவன் தான் கொஞ்சம் தூதர்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னைக்கு நமக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சமாதானத்தை கெடுக்கிறான். தூதன் இந்த பூமியில் வந்து விழுந்து இருண்டு போன காலத்தில் கர்த்தர் ரீக்ரியேஷன் பண்ணி ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சபிக்கப்பட்ட மண்ணை எடுத்து தேவன் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கி ஆதாமோடும் ஏவாளோடும் ஆமென் உலாவுகிறார். இதை பார்த்த சாத்தானுக்கு
பொறாமையும் எரிச்சல் வந்து தேவனை விட்டு அவனை என்ன செஞ்சிட்டான்? ஆதாமையும் ஏவாளையும் தேவனை விட்டு பிரிச்சுட்டான். அதே வேலையை இன்னைக்கும் செய்வான். இன்னைக்கும் நீங்கள் வீட்டில் சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அதை கெடுக்கிறதுக்கு, குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு பிசாசு எல்லா வழியும் செய்வான். குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் அதுதான் சபைக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கும் ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அதனால் அந்த டிவிஷன் ஸ்பிரிட் அவன் தான் கொண்டு வருவான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பிரிவினையின் ஆவியை விரட்டணும். சமாதான குறைவுகள் நம்ம வீட்டில் வரவிட கூடாது. ஹல்லேலூயா. முடிஞ்ச அளவு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும். ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற வீடெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு வேளை அந்த குடும்ப தலைவிகளுக்கு ஒத்து வராது. ஏன்னா அவங்க தான் அங்கே போய் தோசை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க தான் அங்கே போய் இட்லியை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வாங்கி வாங்கி போட வேண்டியதுதான். அதில் 7 தோசை 8 தோசை, ஆனால் நான் 3 தோசை தான். அல்லேலூயா. 3 தோசை, இவ்வளோண்டு இட்லி, 5 இட்லி, இவ்வளோதான் இருக்கும். எங்கள் வீட்டில் இட்லியை பார்த்தீங்கன்னா அதுக்காக அது பிரச்சனை கிடையாது, எவ்வளோனாலும் சாப்பிடலாம். அல்லேலூயா. ஆனால் குடும்பமாக உட்காந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையாவது குடும்பமாக உட்காந்து சாப்பிடலாம். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். அதுக்கு ஒரு சாப்பாட்டு மேஜை இருந்தால் நல்லது. மேஜை இருக்கணும், ஒரு சாப்பாட்டு சொல்லுங்க. ஏன்னா பைபிளில் இருக்கிறது, மேஜையின் கீழே இருந்து விடும் துடிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. அன்னைக்கு கையேந்தி பவனில் மாதிரி கையை ஏந்திக்கிட்டு வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு பாருங்கள், நான் பிறந்ததுலேருந்து சம்மணம் போட்டதே கிடையாது. எப்படி அழகாக உட்காடுறாங்களா தியானம் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? சம்மணம் போட்டு நல்ல பந்தியில் உட்காந்து நல்ல இலை வச்சு பாயசத்தை ஊற்றி அப்படியே என்ன பண்ணுவாங்க? நல்லா சாப்பிடுவாங்க. சம்மணம் போட்டு சாப்பிட்றது ஒரு பெரிய இதுன்னு தமிழர்கள் பண்பாடம் அது. ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன? வெஸ்டர்ன் கிடையாது, இது கிறிஸ்டியன் கல்ச்சர். ஆமாம், இது என்ன கல்ச்சரு? கிறிஸ்டியன் கல்ச்சர். எது? ஆமாம், மேஜையில் உட்காந்து, அதான் மேஜையில் விழும் துணிக்கைகளை. ஆமாம், ஏசுநாதர் கடைசி பந்தி வைக்கிறதுக்கே என்ன போட்டிருந்தாரு? ஒரு பெரிய டைனிங் டேபிள் போட்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதில் உட்காந்து எல்லாம் சாப்பிட்டா மகிழ்ச்சியாக இருக்கும். இதுக்கு விட அதெல்லாம் எங்களுக்கு லாயக்கப்படாதியா. நாங்கள் ஒருத்தர் கிச்சனில் இருந்து சாப்பிடுவோம், ஒருத்தர் வராண்டாவில் இருந்து சாப்பிடுவோம், ஒருத்தர் எங்கேயோ இருந்து சாப்பிடுவோன்னீங்கன்னா அது உன்பாடு அல்லது அது உங்கள் பாடு. ஆனால் கொஞ்சம் மகிழ்ச்சியோட அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து சந்தோஷமாய், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போய் அப்புறம் சமையல் பண்ணி சாப்பிட்றாங்களாம். அப்புறம் சாப்பிட்றதுக்கு எத்தனை மணி ஆயிரும்? 3 மணி ஆயிரும். அதான் 10 நிமிஷம் லேட்டானா முறுப்பு இருக்கிறது. அதான் 10 நிமிஷம் லேட்டானோடனே கர்ப்புறங்கிறது இதுக்கு தான். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. எங்கள் வீட்டில் சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் காலையில் எழும்பி சாப்பாடு எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் ஆராதனைக்கு எங்கள் வீட்டில் வருவாங்க. எத்தனை பேர் சாப்பாடு பண்ணி வச்சுட்டு வந்திருக்கிறீங்க? என்ன கொஞ்சம் தான் இருக்குது. அப்போ எல்லோரும் போய் தான் பண்ண போகிறீங்களா? பரவாயில்லையே. அப்போனா 11:30 உங்களை முடிச்சு அனுப்பணும். அப்படி நினைக்காதீங்க, 12:30 தான் அனுப்ப போகிறேன். இன்றைக்கி பசியாக கிடங்க. கர்த்தர் நல்லவர். ஏன் காலையில் சமையல் பண்ணி கொஞ்ச நேரம் எழுப்பி வச்சுட்டு வர முடியாதா உங்களுக்கு? ஆறிடுமா? அப்போ எப்பவும் வீட்டில் சூடாக தின்னுட்டு தான் கிடைக்க. வேலைக்கு போனால் என்ன செய்விய? குடும்பமாய் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, 1000 தச்சர்கள் கூடி கட்டிய அழகான மண்டபம் அது என்னது? ஆமாம், அது மாதிரி தான் நம்ம வீடு ஒரு தேன் கூடு. அல்லேலூயா. நம்முடைய சபை ஒரு தேன் கூடு. ஆமென். சபை தேன் கூடுன்னு நினைக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேன் கூடா வெறும் கூடா? நீங்கள் தான் தேனீச்சு. அல்லேலூயா. நீங்கள் பண்ணுற துதி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு தேனு. ஓ ஹல்லேலூயா. அதுக்கு தான் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் சாயங்காலம் அப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஹனி கொடுக்குறோம். நிறைய பேர் அதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. இருந்துக்கங்க, ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரைசிங். ஆமென். நம்மெல்லாம் தேனீக்களுடைய வேலை என்ன? கலெக்ட் ஹனி, தேனை
சேகரிக்கிற ஒரு வேலை. ஆனால் தேனை சேகரித்து என்ன செய்யுது? அதுவா திக்குது, அது மற்றவங்களுக்கு நமக்கு கொடுக்குது. நம்ம ஏசப்பாவுக்கு கனி கொடுக்குறோம். இன்னைக்கு சாயங்காலம் கூட நம்ம நல்லா துதிக்க போகிறோம், நிறைய பாடலை போட போகிறோம். அது அவருக்கு தேனாய் மாறும். தேனாய் இனிக்க. ஒரு நாள் கிருஷ்ணராஜை பார்த்தேன், அவர் பார்க்கல, ஃபோனில் பேசினேன். ஆனால் நீங்கள் அந்த பாட்டு எங்கள் சபையில் போட்டு கலக்கு நீ கலக்கிட்டோம் அப்படின்னு. அப்படியா? தேனாய் இனிக்க ஒரு செய்தியை சொல்வோம், கர்த்தரேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம், ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை மாடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை விடுவோம். என்னாலும் நல்லா கைத்தட்டுங்க. தானம் தந்தாரு, கிறிஸ்துமஸுக்கு மட்டும் கிடையாது, கொண்டாடு. என்னாலும் தந்தாரு, கொண்டாடு, துள்ளி கொண்டாடு, சந்தோஷத்தை கொண்டாடு. தேனாய் இனிக்கும். அல்லேலூயா. எப்போ தேனாய் இனிக்குது? நமக்குள்ளே ஒரு மனம் வரும்போது. அதனால சபை ஒரு தேன் கூடு, விசுவாச குடும்பம் ஒரு தேன் கூடு. ஆமென் சொல்லுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், சொந்த மாமியார், நாத்தனார், அத்தை தானே மாமியார், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மனமாய். அல்லேலூயா. ஆமென். அது ஒரு தேன் கூடு. ஆமாம். சபையில் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் எல்லாரும் வர்றீங்க பாருங்க. இப்போ சபையை ஆண்டவர் பார்க்கும்போது என்ன கூட பார்க்குறாரு? தேன் கூடு. அதுவும் இன்னைக்கு வெள்ளை தேனீச்சா வந்திருக்கு. இன்னைக்கு வந்ததெல்லாம் என்ன தேனீச்சு? வெள்ளை தேனீச்சா வந்திருக்கு. அல்லேலூயா. இங்கே போன உடனே இந்த சபை என்ன ஆகுது? வெறுங்கூடாயிருது. அல்லேலூயா. ஆமென். வெறுங்கூடா விடாதீங்க, இது எப்பவும் தேன்கூடா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வீடும் எப்படி இருக்கணும்? தேன் கூட இருக்கணும். ஏன்னா தேன் இனிமையாக இருக்கிறது, அது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அப்போ அவருடைய நிழல் நம்ம வீட்டில் இருக்கும்போது என்ன நமக்கு கிடைக்கிறது? மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை சில நேரம் துன்பங்கள், துயரங்கள் இருந்தாலும், இந்த கூகுள் மீட்டில் பார்த்தீங்கன்னா நான் முழுவதும் என்ன பாட்டு பாடுறேன்? கீர்த்தனையாக பாடி குவிக்கிறேன். எனக்கு எத்தனை கீர்த்தனை தெரியுமோ அத்தனை ஆண்டவர் தான் எனக்கு அந்த ஞானத்தை தர்றார். ஒவ்வொரு டியூனும் எனக்கு எப்படி வருதுன்னே தெரியல. இதெல்லாம் அந்த காலத்தில் கேட்டது. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு தேனா இனிக்குது. அது உங்களுக்கு தான் பாசை, எங்களுக்கு அறுப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஆகி போகலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேங்க, அந்த கீர்த்தனை பாட்டை. ஆமென். அது எப்படி? நெஞ்சே நீ காலங்காதே, சீயோன் மலையின் ரட்சகர். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சோர்ந்து போகாதே மனமே. போதும். அல்ல, ஏற்கனவே பாட்டா போய்கிட்டு இருக்கு செய்தி. அல்லேலூயா. என்ன மகிழ்ச்சி இருக்கு பாருங்க. சார், அது உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தந்த ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். டெய்லி காலையில் ஒரு கீர்த்தனை. அதுக்கு தான் நான் 2 செல் வச்சுருக்கிறேன். ஒரு செல்ல பாட்டு, ஒரு செல்ல பிரசங்கம். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இந்த செல் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மனப்பாடமாக பண்ணிக்கிட்டேன். இப்போ இன்னொரு செல்லில் என்ன எடுத்து வச்சுக்கிறேன்? பாட்டு எடுத்து வச்சுக்கிட்டு, ஆஹா, அதுதான் என் வீட்டில் சொன்னாங்க, இவ்வளோ பாட்டை மனப்பாடமாக பாடுறீங்களே, இது எப்படி அப்படி? நான் மனப்பாடமாக பாடலை, பார்த்து தான் பாடுறேன். மனப்பாடமாக பாடுற பாட்டெல்லாம். ஆனால் எனக்குள்ள நிறைய நூற்றுக்கணக்கான பாட்டு மனசில் இருக்குது. அதெல்லாம் தேன். நல்ல பாடல் தேனாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் பாடுனீங்க, என்ன ஒரு பாட்டு, என்ன பாட்டு? நல்ல பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த பாட்டு. இன்றைக்கெல்லாம் பாட்டு அவ்வளோவா நல்லா நீங்கள் பாடவே இல்லை. ஏன்னா ப்ரேயர் இல்லை. வித்தவுட் ப்ரேயர் தேர் இஸ் நோ டேஸ்ட். அதுக்காக நீங்கள் ஜெபத்துக்கு வாங்கினா உங்களை ஒரு நாள் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்க. ஒரு ப்ரெசன்ஸே இல்லை. இன்றைக்கி பாட்டெல்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியுதா? அக்கினியில் நடந்து வந்தோ அப்பா,
கண்ணீரை கடந்து வந்தோம். போதும்பா. ஹல்லேலூயா. பிரசன்ஸ் தேனா கொண்டு வரணும் பாட்டு. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம வீட்டில் அந்த செட்டையின் நிழல் வரும்போது நம்ம வீட்டில் என்ன வருகிறது? ஒரு பெரிய மகிழ்ச்சி வருகிறது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், கவலை இருந்தாலும், கண்ணீர் இருந்தாலும் தேவ பிரசன்னம் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. பிலிப்பியர் 4:4 பவுல் என்ன எழுதுறார்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்ல. எங்கேருந்து எழுதுறாரு தெரியுமா? சிறைச்சாலையிலிருந்து எழுதுறாரு. கிறிஸ்துவ நிமித்தம் சிறைச்சாலையில் உள்ள பவுல் எழுதுறாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க. ஏன்னா அவர் அந்த நிழலில் இருந்தார். அந்த நிழல் அவர் மேலே இருந்ததுனால அவருக்கு 1000 துன்பம் வந்தபோது கூட அவருடைய சந்தோஷத்தை பறிக்க முடியவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம வீட்டில் தேவனுடைய நிழல், ஆமென், நம்ம வீட்டில் இருக்கும்போது அது நமக்கு மகிழ்ச்சியை எப்பொழுதும் கொண்டு வரும். சில நேரம் ரொம்ப சோர்ந்து போயிடும், ஜெபத்திற்கு பதில் இன்னும் கிடைக்கல, நான்லாம் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன். பல நேரங்கள் இரவுகள் கண் விழிக்கிறேன், போராட்டங்கள் இருக்கிறது, இன்னும் ஜெபத்துக்கு பதில் வராத ஜெபங்கள் தேங்கி கிடக்கிறது. இன்னும் எத்தனை நாள் ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாள்? என்னால் இப்போ ஆக்டிவாக இருக்க, நின்றுக்கிட்டே இருக்க முடியலை. ரொம்ப என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாம் தடைபடுகிறது, என்னுடைய காரியங்கள் தடைபடுகிறது. இதெல்லாம் நினைக்கும் போது தூக்கமே சில நேரம் வர மாட்டேங்குது, சோர்வு வருகிறது, வேதனை வருகிறது. பதில் வராத ஜெபங்கள், நிறைவேறாத ஆசைகள், நிறைவேறாத தரிசனங்கள், இதையெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு சில நேரம் வேதனையில் இருக்கும்போது அப்படியே இனி என்னத்தை ஜெபிக்கணும், ஜெபமே இல்லாண்ட நான் ஜெபிக்கவே போகிறதில்ல நீ முடிவு பண்ணிக்கிட்டு இருப்பேன். சில நேரம் அப்படி தான் திடீர்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ போய் கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணு அப்படிம்பாரு. இவர் இருக்காரு, இவர் பயங்கரமான ஆள். அப்புறம் போய் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே உங்கள் நாம உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர ஆசையெல்லாம் நீர்தானையா அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் சில நேரம் ஒரு ஹெல்ப்பு கூட யாரும் இருக்க மாட்டாங்களா, ரொம்ப கஷ்டப்படும். இன்றைக்கி 2 முறை நான் முழங்கால் போட்டு இந்த 2 முறை இந்த சாவியை வச்சுட்டவங்க மேட்டுக்களை வச்சிடுறாங்க. என்னால் குனிஞ்சு நான் 3 மாதம் ஆகுது, குனியவே முடியாது. அதுக்காக இந்த கால் விரலை பயன்படுத்தி சில பொருட்களை எடுப்பேன். ஆனால் நேற்று 2 முறை ப்ரேயருக்கு வரும்போதும் சாயங்கால ப்ரேயருக்கு வரும்போதும் அந்த முழங்கால் போட்டு அந்த சாவியை எடுத்தேன் பாருங்கள், அதிலிருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ சில நேரம் நமக்கு உதவிக்கு இன்னும் நீங்கள் எவ்வளோ நாள் ஆண்டவரே, இன்னும் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் தர மாட்டீங்க, அப்படியெல்லாம் நம்ம சோர்ந்து போகும்போது ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னம் வந்துடும். ஹல்லேலூயா. ஆமாம், நமக்கு அந்த பிரசன்னம் வந்த உடனே எல்லா சோர்வுகளும் மறைஞ்சிரும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே ஒரு மகிழ்ச்சி வந்துடும். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவ பிரசன்னம் வரும்போது அங்கே ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி அதை தான் எல்லோரும் தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி எந்த வீட்டில் பாருங்கள், பணம் இருக்குது, வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது, ஆனால் குடும்பத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சியை தொலைச்சுங்க. ஆனால் நீங்களும் நாளும் அப்படி தொலைக்கக்கூடாது. என்ன பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு தேவைகள் இருந்தாலும். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தில் நான் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது. வீட்டுக்கு 29 வருஷம் வாடகை வீட்டில் இருந்திருக்கிறேன். 29 இயர்ஸ் வாடகை. இதுவரை ஒரு மாதம் கூட லேட் பண்ணதில்லை. நான் ஊழியம் ஆரம்பித்து 80 ரூபாய்க்கு வீட்டு வாடகைக்கு இருந்தேன், 80 ரூபாய். அப்புறம் அந்த அம்மா 2 மாதம் கழித்து 5 ரூபா ஏற்றுனாங்க. தம்பி 5 ரூபா ஏற்றி கொடுங்க தம்பின்னாங்க. 85 ரூபா வாடகை. அப்போ எனக்கு வர்ற சபையின் காணிக்கை 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, இப்படி தான் காணிக்கை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காணிக்கை யாராவது பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அப்படிப்பட்ட காணிக்கை நான் பார்க்கவே இல்லை. சில்லறைய நம்முடைய மக்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. அப்புறம்
திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனவுடனே தேவைகள் அதிகம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லு. திருமணம் ஆனால் என்ன இருக்கு? தேவைகள் அதிகம் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு மாறாதுலேருந்து ஒரு சைக்கிள் கொடுத்துருந்தாங்க. அதை நானும் என் ஃப்ரெண்டும் போய் சென்னையில் இருந்துட்டு வந்தோம். அந்த சைக்கிளை வச்சுட்டு தான் பாஸ்டமாக ஓட்டிக்கிட்டு எனக்கு கஷ்டம் பாருங்க. அதில் ஒரு குழந்தைய அபார்ஷன் ஆகி போச்சு. அந்த ஃபஸ்ட்டு பேபின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை. ஆனால் ஒரு நாள் சந்தோஷத்தை தொலைக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவன் அப்படியே இறங்கி வருவார், அவருடைய சந்தோஷத்தை தருவார். நான் சொல்கிறேன், 29 வருஷம் வாடகை வீட்டில் இருந்தாலும் ஒரு நாளும் குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ மேத்தா ஸ்கூலில் 2 பேரையும் படிக்க வச்சுருந்தேன். மாதம் 300 ரூபா தான், அந்த ஃபீஸ் கட்ட முடியலை. எங்கள் பாப்பாவை யூனிஃபார்ம் மாற்றி பாய்ஸ் ஸ்கூலில் கொண்டு விட்டேன். ப்ரைஸ் என்ன டேடி, நான் மெட்ரிகுலேஷனை படிக்காமல் என்ன கொண்டு இங்கே விட்டுட்டீங்க. ஜோவை அங்கே விட்டுட்டு ப்ரைஸ்லி அங்கே விடணும். அப்போ யூனிஃபார்ம் வேறு இருந்த உடனே அங்கே உள்ள ஸ்கூலில் உள்ளவங்கெல்லாம் கேட்டாங்க, என்னங்க இப்படி மாற்றி விட்டீங்க பிள்ளைய? அவங்ககிட்ட போய் பணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இன்றைக்கி இப்போ ப்ரைஸ்லி உலகம் உள்ள போய்கிட்டு இருக்கிறான். மாதம் 175 ரூபா தான் அந்த பாய்ஸ் ஸ்கூலில் ஃபீஸு. மாதம் 175 ரூபா தான். அதை கூட கட்ட முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் தேவன் மகிழ்ச்சியை குறைக்கவே இல்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் ஒரு நாளும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகிழ்ச்சியை திருட இடம் கொடுக்க கூடாது. நமக்கு ஒரு தேன்கூடு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் ஆராதனையில் நீங்கள் இவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறீங்க. எப்படியாவது உருண்டு பிறண்டாவது எந்திரிச்சு ஓடி வந்து எங்கே விழுந்துடணும்? கர்த்தருடைய ஆராதனையில் விழுந்துடணும். ஏன்னா அங்கே தேவன் எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுறார். துதிக்க 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 உன் கட்டுகள் மாறுகிறது, பலவீனங்கள் மகிழ்ச்சி என்ன செய்யல தேவன். என்ன மைக்கு? பழைய மைக்கா இருக்கு, நல்லா இருக்கு இது. ஹல்லேலூயா. குறைக்கவே இல்லை. போதும், இதில் ஃபாலோ பண்ணிக்கிறேன். குறைக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நான் சபையில் சில குடும்பங்களை பார்க்கிறேன். உதவி இல்லை, சொந்தக்காரங்க உதவி இல்லை. சில குடும்பங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு இல்லை. ஆனாலும் ஒரு சின்ன வேலையை வச்சுட்டு அந்த பிள்ளையை பராமரிக்கிறது, கர்த்தருடைய சபைக்கு செய்கிறது, தசம பாகத்தை ஒரு நாள் கூட விடாமல் கொடுக்கிறது, இதெல்லாம் நான் பார்க்கும்போது உண்மையிலே கர்த்தருடைய பிரசன்னம் அவங்களோட இல்லாம இருந்ததுன்னா, ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய நிழலில் தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, அவருடைய பிரசன்னத்தில் தான் நீங்களும் நானும் மகிழ முடியும். அவருடைய பிரசன்னத்தை இழந்துட்டோம்னா இந்த உலகத்தில் நம்ம எங்கேயோ கடையானவனை போல போயிட முடியும். அதனால கவனமா இருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். இன்றைக்கு இந்த நம்மளை விட்டு பிரிக்கிற சில நிழல்கள் இருக்கிறது. நம்ம எப்படிதான் சபைக்கு வந்தாலும், எப்படிதான் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொன்னாலும், நம்மளை தேவனை விட்டு பிரிக்கிற சில நிழல்கள் இருக்கிறது. அதுல இருந்து நீங்க வெளியே வரணும். அல்லேலூயா. அதுல ஒண்ணுதான் எகிப்தின் நிழல். ஏசாயா 30:2 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30வது அதிகாரம் 2வது வசனம். எதை கேளாம? என் வாக்கை கேளாமல். நல்ல இது வசனத்தை நல்லா கவனிங்க. பார்வோனின் பலத்தினாலே விலக்கவும், எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்துக்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். லிசன், இங்க ஒரு மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த நிழல் ரொம்ப பிடிக்கிறது? எகிப்தின் நிழல். ஒரு காலத்துல எகிப்துல தான் இஸ்ரேல் மக்கள் எப்படி இருந்தாங்க? அடிமைகளா இருந்தாங்க. கர்த்தர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனா மறுபடியும் இந்த மக்கள் எதை விரும்புறாங்க?
கானான் நிழலை காட்டிலும் எதை விரும்புறாங்க? எகிப்து என்பது உலகம். இந்த உலகத்துல நீங்க இருந்தாலும் நீங்கள் உலகத்தான் அல்ல. ஐயோ அப்படியெல்லாம் என்னால வாழ முடியாதுடா சாமின்னு சொல்றீங்களா? அதுதான் ஃபேக்ட். நீங்க யாரு? ஆனா எங்க இருக்கிறீங்க? உலகத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா நீங்க யாரு இல்ல? சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்ல. நல்லா வலதுகையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க. ஆனா நான் எங்க தான் இருக்கிறேன்? ஆமா, நான் உலகத்துல தான் இருக்கிறேன். உலகத்தான் அல்ல. நான் உலகத்தில் இருந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். எனக்கு எகிப்தின் நிழல் தேவையில்லை. ஆனால் சில முரட்டாட்டம் உள்ளவர்கள், சில பிள்ளைங்க இருக்காங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியாம, சபைக்கு கீழ்ப்படியாம. சில பாஸ்டர் சொல்லுவாங்க, ஐயோ முரட்டாட்டம் உள்ள பிள்ளைகள், சபைக்கு வேணா வர்றது கிடையாது, ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ணது கிடையாது, பைபிள் படினா பைபிள் படிக்கிறது கிடையாது, டெய்லி கத்த வேண்டியது இருக்கு பாஸ்டர், டெய்லி மண்டையில் அடிக்க வேண்டியது இருக்கு. இது என்ன ஜாதி? இது என்ன ஜனம்? ஆனா இவங்க எதை விரும்புறாங்க? எகிப்தின் நிழல். எகிப்து என்றால் சாபம், எகிப்து என்றால் இருப்பு களவாய், எகிப்து என்றால் அடிமைத்தனம், ஸ்லேவ்னஸ். அதான் கர்த்தர் சொல்றார், உன்னை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து. நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படியறது இல்லை, பெற்றோர்கள் சொல்ற ஆலோசனையை கேட்கறது இல்லை. அவங்க எதை விரும்புறாங்க? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அந்த மக்களுக்கு? முரட்டாட்டம் உள்ள புத்திரன். நான் சொல்றேன், இங்க இருக்கிற யாரும் முரட்டாட்டம் உள்ள புத்திரனா போயிடாதீங்க. ராமாயணம் காணவராக எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. அதில் படுத்துக்கிருச்சா? ஆமென். அவன் எகிப்து நிழல் வேணாம் ஐயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா கையை பிடிச்சு சொல்லுங்க, தம்பி உன்னதமானவரின் நிழல் உனக்கு இருக்கும்போது, ஹல்லேலூயா, சர்வ வல்லவருடைய நிழல் உங்களுக்கு இருக்கும்போது, பிரதர் எதற்கு எகிப்து நிழல்? ஓ, அந்த எகிப்து நிழலுக்கு தேவையில்லையா? திருப்தி அடைந்தவன் தேன்குட்டை அவன் மிதிப்பான், கடைசி வரை நக்குவான். தேன் எடுத்தவன் சொல்லுங்க. ஆமா, ஆனா கர்த்தர் சொல்றாரு, திருப்தி அடைந்தவன். இன்னைக்கு தேவ சமூகத்தில் திருப்தி அடைஞ்சிடுறீங்க. நமக்கு இந்த அருமையான தேவனுடைய நிழல் இருக்கும்போது எனக்கு என்ன தேவையில்லை. ஹல்லேலூயா, ஆமென். அப்படி எவனாவது உங்களுடைய எகிப்தியன் வந்து கனெக்ட் பண்ணா கட் பண்ணு, கட் இட். ஹல்லேலூயா, டிஸ்கனெக்ட் பண்ணு. நீங்க இருக்கிறது தேவ சமூகத்தின் நிழல். ஹல்லேலூயா. ரெண்டாவது ஒரு நிழல் இருக்குது பாருங்க, தேவையில்லாத நிழல். ஆமென். அது என்ன நிழல் அப்படின்னா, முச்செடியின் நிழல். இந்த எகிப்தின் நிழல்ல சில வேர்டு இருக்கு, நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன், அதில் கொஞ்சம் நிறைய வசனத்தை எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ முச்செடியின் நிழல் என்ன நிழல்? ஆமாம், பாருங்க, ஒரு கதை உங்களுக்கு தெரியுமா? லிசன் கேர்ஃபுல்லி, டூ நாட் சி பைபிள். இப்போ பாருங்க, ஒரு நாள் இந்த விருட்சங்கள் எல்லாம் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சான். நல்ல ஒரு கதை இல்லை. கேதுரு மரத்துக்கிட்ட பார்த்து சொல்லிச்சு, நீங்கள் எங்களுக்கு ராஜாவா இருப்பா, பாப்பா நான்லாம் அந்த வேலைக்கு வரலப்பா. அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு கடைசியில் முட்செடியா இருக்கும் பாருங்க, அந்த முட்செடிக்கிட்ட போய் சொல்லி, முட்செடியே நீ எங்களுக்கு இந்த காட்டுக்கு எப்படி இரு, ராஜாவா இரு அப்படின்னு இந்த முட்செடி சொல்லிச்சான். அந்த பாரு, நான் ராஜாவா இருக்கிறேன், ஓகே, ஆனா நான் ராஜாவா இருக்கணும்னா நீ என்னுடைய நிழலில வந்து இருக்க முடியுமா? நல்ல கேள்வியை முட்செடி கேட்டுச்சு. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். இது ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க வேண்டாமாமா? நியாயாதிபதிகள் 9:15. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்ன உங்களுக்கு ராஜாவாக மெய்யானால் என் நிழலிலே வந்து அடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியில் இருந்து அக்கினி புறப்பட்டு லீபனனின் கேதுரு மரங்களை பட்சிக்க கடவுது. முட்செடிக்கு என்ன அறிவு பாருங்க. ஆனா நீ அந்த முட்செடிகளே, அது உலகத்தின் சிற்றின்பம். நிறைய பேர் சிற்றின்பத்துக்காக எந்த இன்பத்தை இழந்துடுறாங்க சொல்லுங்க.
ஆமென். இயேசு சொன்னாரு, சில விதைகள் முள்ளுகள் உள்ள இடத்திலே விழுந்து வளர்ந்து, அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா? அதை வாசிங்களேன், அதை மட்டும் வேகமாக வாசிப்போம். மார்க்கு 4:17, மார்க்கு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 18 உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சை. இந்த முள்ளு செடியில கீழே இருந்தவங்களுக்கு என்னென்ன இருக்கு பாருங்க. உலக கவலை, எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணம். உலகத்தானே சொல்றான், பணம் என்னடா பணம் பணம், குணம் தானடா நிரந்தரம்ங்கிறான். ஆனா விசுவாசிகள் எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணத்தை. அப்புறம் ஐஸ்வர்யம், அது ஒரு போதை பாருங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றிய இச்சைகள். இது இருந்துச்சுன்னா செடி, இது முள்ளு, இந்த முள்ளு போட்டு இந்த குடம் எல்லாம் போட்டு செடியை என்ன செஞ்சிருது? நெருக்கி போடுகிறது. முச்செடியிலிருந்து வெளியே வாருங்கள். ஆமென் சொல்லுங்க. எகிப்தின் நிழலிலிருந்து வெளியே வாருங்கள். சத்தமா சொல்லுங்களேன். முச்செடியின் நிழலிலிருந்து. ஆமா, எகிப்து கொஞ்ச நாளைக்கு நல்லா தான் நிழல் கொடுக்கும். ஆமணக்கு நிழல், நான் செவ்வாய்க்கிழமை சொன்னேன் பாருங்க. ஆமணக்கு நிழல் கொஞ்ச நேரம் எப்படி இருந்தது நோவாவுக்கு, யோனாவுக்கு. நான் நோவான்னு சொன்னாலும் ஆமேன் போடுவீங்க போல் இருக்கு. யோனாவுக்கு கொஞ்ச நேரம் எப்படி இருந்தது? நல்ல தூக்கம். என்ன தூக்கம்? ஆமாம், சில நாள் ஜெபத்துக்கு வராமல் கூட அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தூக்கம். என்ன தூக்கம்? மேலே என்ன இருந்துச்சு? ஆமணக்கு. ஆனால் ஆண்டவர் ஒரு பூச்சியை விட்டார். சில நேரம் பூச்சியை கூட பயன்படுத்துவார். ஆமென். பூச்சியை விட்டார். ஒரு நிமிஷத்தில் ஆமணக்கு அவுட்டு. வெயில் வந்தோடனே இவருக்கு, ராஜாவுக்கு எப்படி வருது? ஐயாவுக்கு சுரீருங்கிறது. யாரா அது? யாரா அந்த பூச்சி? யாரா அந்த நிழலை பிடிங்கி எறிஞ்சவன்? பார்த்தா கர்த்தர் அங்கே நிற்கிறாரு. நான் தான்பா. நீங்கள் இதையும் செய்வீங்களா ஆண்டவரே? ஆமாம். கர்த்தருடைய பிள்ளை, ஆமணக்கு நிழல் உனக்கு நிரந்தரம் அல்ல. முச்செடியின் நிழல் நிரந்தரம் அல்ல. எகிப்தின் நிழலும் நிரந்தரம் அல்ல. இன்னங்க எகிப்தில் இருக்கவங்களாம் நல்லா இருக்காங்க பாஸ்டர். என் சொந்தக்காரமெல்லாம் நல்லா இருக்கிறான். அவங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது. படிப்பு, வேலை, கல்யாணம், குழந்தை. ஆனா தேவனுடைய நிழல்ல இருக்கு, எனக்கு இருக்கிறதுக்கு ஏன் தாமதமாகிறது? ஏன் இன்னும் நடக்கவில்லை? அதான் எனக்கும் தெரியவில்லை. அல்லேலூயா. ஆனாலும் விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. எந்த சூழ்நிலையில் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஓ ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு ஒரு நிழல் இருக்கிறது. அந்த நிழலை சொல்லிட்டு நான் முடிக்கட்டா? அந்த நிழல் ரொம்ப அற்புதமான நிழல். ஹல்லேலூயா. வாசிங்க உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி எனக்கு, என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. ஆமென். பைபிளை வச்சுட்டு நல்லா ஒரு கைத்தட்ட ஆண்டவர் கொடுங்களேன். ஹல்லேலூயா. ஓ ஆமென். நமக்கு எகிப்து நிழலும் வேணாம், முச்செடியின் நிழலும் வேணாம், ஆமணக்கு செடியின் நிழலும் வேணாம், அரச மரத்து நிழலும் வேணாம், வேப்ப மரத்து நிழலும் வேணாம், புன்னை மரத்து நிழலும் வேணாம். எனக்கு ஒரு மரம் வேணும். அது கிச்சிலி மரம். ஆமாம். கிச்சிலி மரம் பார்த்துருக்கீங்களா? நானும் பார்க்கல. ஆனா அந்த கிச்சிலி மரம் என் நேசருக்கு ஒப்பாக இருக்கிறது. ஆமா, எடுத்து கம்ப்யூட்டர் எடுத்து கூகுளில் எடுத்து போட்டு பாருங்க, கிச்சிலி மரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
கிச்சடி வச்சு சாப்பிட்ருக்குறோம். ஆனால் கிச்சிலி மரம் அதன் நிழலில் நான் எப்படி உட்கார்றேன்? சரி, கிடைக்கலன்னா விட்டுருப்பா, நான் அடுத்து போக போகிறேன். எப்படி உட்கார்றேன்? எந்த மரத்து நிழல்ல? ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் எந்த நிழல்ல ரொம்ப விரும்புகிறாங்க? எகிப்து நிழல்ல விரும்புகிறாங்க. சபையில் 2 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு சிலர் படுற பாடு என்ற கர்த்தாவே எப்படா முடிப்பாரு? எப்படா இன்னைக்கு திருவிருந்தா இழுப்பாரு? நானும் செல்லில் டயத்தை வச்சு தான் பிரசங்கம் பண்றேன். இன்னைக்கு 9:30க்கு ஆரம்பிச்சு இந்த மனுஷன் 12:30க்கு தானே முடிப்பாரு. உன் நினைவின்படியே ஆக கிடது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கிடது. அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆனா இந்த நிழல்ல உட்காந்துட்டீங்கன்னா அந்த நிழல் எப்படி இருக்கும்? அந்த கனி எப்படி இருக்கும்? ஓ ஹல்லேலூயா. இங்க இருந்து வர்ற கனி உங்க வாய்க்கு எப்படி இருக்கணும்? ஆமென். போன வாரம் வந்தவர் பாடல் குழுவை ரொம்ப புகழ்த்திட்டார். எதுக்கெடுத்தாலும் பாடல் குழு. ஆமாம், சேகர் பிரதர் காலைல ஜெபத்துக்கு வந்து கேட்டார், எனக்கு தனியாக ஒரு மைக்கு, இந்த மைக்கை அவருக்கு இப்பொழுதே கொடு. எனக்கு பாட்டமே இல்லை, இந்த மைக்கை அவர் கையில் கொடுக்குறேன். ஆனால் அந்த பாட்டு, அந்த ஆராதனை, அப்புறம் என்னது உங்கள் வாய்க்கு மதுரமாக இருக்கிறது சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டேன், கேளு. கர்த்தர் நல்லவரா? கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு எத்தனை பேருக்கு மதுரமா இருக்கிறது? அல்லேலூயா. சில காய்ச்சல்காரங்களுக்கு கசப்பா தான் இருக்கும். காய்ச்சல்காரனுக்கு நீங்க என்னத்தை கொடுத்தாலும் எப்படிதான் இருக்கும்? கசப்பா தான் இருக்கும். ஆனால் பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தமும். ஆமென், அல்லேலூயா. நம்ம விசுவாசிகளுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு ஜபத்திலும் எனக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சாராள் சிஸ்டர் ஜெபம் பண்ணுறாங்க, நீ வைங்க. அன்னாள் சிஸ்டர் ஜெபம் பண்ணுறாங்க, நீ வைங்க. அப்புறம் யார் மார்த்தாள் ஜெபம் பண்ணுறாங்க, நீ வைங்க. மரியாள் ஜெபம் பண்ணுறாங்க, நீ வைங்க. அப்புறம் ஒரு லேடிஸ் பேரை சொல்லுங்க. அடப்பா, எத்தனை பேர் இருக்காங்க? ரூத் இருக்காங்க, அமல்ராணியா? நான் பைபிள்ல உள்ளதை கேட்டேன். நீங்க சொல்லக்கூடாது, இவங்களுக்கே தெரியல. நீங்க வேற ரெபக்கால சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. யாரு ஜெபம் பண்ணாலும் பாஸ்டரை ஆசீர்வதிங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த கனி எப்படி இருக்கிறது? மதுரமா இருக்கிறது. உங்க ஜெபத்துல தான் நான் இந்த அளவுக்கு நின்று பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா, ஆமென். ஒரு கனியை கத்தர் அந்த நிழல்ல. போன வாரம் 3 நாள் ஜெபம் வச்சோம். வியாழன், வெள்ளி, சனி. ஒரு சகோதரி நம்ம சபையில் ஒரு டீச்சராக இருக்கிறாங்க. லீவு, பிள்ளைகளுக்கு லீவு. அவங்க ஒரு கிராமத்தில் இருக்கிறாங்க. இப்போ பஸ் இப்படி போகாது பாருங்க. அந்த 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 வாஞ்சை எப்படி வருதுன்னு பாருங்க. இன்னைக்கு சிலருக்கு டைம் கிடைச்சா எங்கேயாவது போய் அதை வேஸ்ட் பண்ணிடணும். தேவ சமூகம் தேவையில்லை, நாங்கள் நார்மலாக இருக்கிறோங்க. சிலர் ஊர் சுற்றுறதுக்கே நேரத்தை வீணடிக்கிறாங்க. இருக்கட்டும், அவங்க ஹவுசிங் போர்டில் இறங்கி இந்த சகோதரி நடந்து வரணும். இந்த வெயிலில் 2 வீலர் கிடையாது, ஓட்ட தெரியாது. 3 நாள் ஃபாஸ்டிங் முறை இருக்கு. அவங்க வந்தாங்க. அதுக்கு பேர் தான் வாஞ்சை. புரியுதா? அதுக்கு பேர் தான் என்னது? வாஞ்சை. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. அதுக்கு பேர் தான் என்னது? வாஞ்சை. ஹல்லேலூயா. அந்த நிழலிலே நான் உட்காரல, ஆனா எப்படி உட்கார்றேன்? வாஞ்சையாய் உட்காருகிறேன். ஆமென் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் உட்காரல, ஆனா அந்த நிழல்ல எப்படி உட்கார்றேன்? நான் கூட 2-3 நாளா இந்த காத்திருப்பு ஜெபம் ரொம்ப பவரா போயிரும் போலுக்குன்னு நினைச்சேன். நேற்று பார்த்தீங்கன்னா அந்த வாஞ்சையே இல்லை நிறைய பேருக்கு. நான் சொல்றேன், மனசு தாங்க காரணம். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவான், மனம் இருந்தா. நிறைய பேருக்கு மனம் இல்லை. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப வேதனை. பாருங்க, இந்த வாஞ்சையா உட்கார்றவங்க யார் ஆண்டவரே? ஆனா எகிப்து நிழல்ல போய் வாஞ்சையா உட்கார்றாங்களே. ஆனா முச்செடிக்கு கீழே போய் என்ன செய்யறாங்க? வாஞ்சையா உட்கார்றாங்க. ஆனா எந்த நிழலுக்குள்ள நம்ம வரணும்? கிச்சிலி.
அதில் வாஞ்சை இல்லையா? நேற்றெல்லாம் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஆனால் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க ஆள் இல்லையா ஆண்டவரே? அந்த கிச்சிலி பழம், அந்த கனி எனக்கு எப்படி இருக்கிறது? மதுரமா இருக்கிறது. அந்த நிழல் எனக்கு எப்படி இருக்கிறது? அருமையா இருக்கிறது. இந்த நிழலெல்லாம் வேணாயா? சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பெருசு பாஸ்டர். ஓகே, உங்கள் முடிவு நல்லா இருக்கட்டும். ஒரு லீவு கிடைச்சா ஊரெல்லாம் சுற்றுங்க, இப்படி வச்சுக்கலாங்க. ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் எனக்கு 6 நாள் வேலை, 1 நாள் தான் லீவு, அதனால நான் எதுக்கும் வர முடியாது, ஆராதனைக்கு வேணால் வந்துட்டு போயிடுறேன். இது சரியா சரியில்லையா? இதுதான் கரெக்டு. ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் சொல்கிறாரு, பாஸ்டர் எனக்கு 6 நாளும் வேலை, ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் தான் லீவு, அதில் நான் ஆராதனைக்கு வர்றேன், சிறுவர் ஊழியம் செய்கிறேன், நீங்கள் வைக்கிற எல்லா ஜெபத்துக்கும் வர்றேன். இது சரியா அது சரியா? சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பேசவே மாட்டீங்க, எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன் ரெண்டும் சரி, ரெண்டும் சரி. 6 நாளும் வேலை செய்து 7வது நாள் எப்படி இருப்பாயாக? ஓய்ந்திருப்பாயின்னு சொல்லியிருக்கு. எங்களை பிடிச்ச ஆராதனையில் இவ்வளோ நேரம் அலக்கழிச்சு விட்டு அப்புறம் சாயங்காலம் ஊழியத்துக்கு வா, சோத்திர கூட்டத்துக்கு வா, துதி ஆராதனைக்கு வானா, சனிக்கிழமை இதெல்லாம் முடியாது. இது சரின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஆயத்த ஜெபத்துக்கும் வராதிங்க, இப்படியே ஃபாலோ பண்ணுங்க, யூ வில் பி பிளஸ்டு. ஆனால் ஒரு சிலர் இருப்பாங்க, சம் பீப்புள் 3 நாள் ஜெபத்தில் 1-2 பேர் தான் டெய்லி வந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க தெரியுமா? பாஸ்டர் 6 நாள் எனக்கு வேலை, ஆனால் லீவு எத்தனை நாள் சொல்லுங்க. இந்த 1 நாளில் நான் ஆண்டவருக்கு எவ்வளவு பயன்படணுமோ பயன்படுறேன், விரும்புகிறேன், என்ன பயன்படுத்துங்க நீ சொல்கிறவங்க எத்தனை பேர் இருப்பீங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இது தாங்க, இதுக்கு பேர் தான் டிசையர். நான் முடிக்கிறேன், வாஞ்சை. எல்லாரும் சொல்லுங்க. அந்த நிழலில் நான் எப்படி உட்கார்றேன் சொல்லுங்க, எப்படி உட்கார்றேன்? வாஞ்சையாய் உட்கார்றேன். அதனால் அந்த கனி எனக்கு எப்படி இருக்கிறது? வாய்க்கு வாஞ்சை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சின்ன குரூப்பை தேவன் எழுப்புவார். அவருடைய சபைக்கு அந்த கிச்சிலி மரத்தை விரும்புகிறவங்க, எகிப்தை விரும்புகிறவங்க அல்ல. அப்புறம் என்ன சொன்னேன்? முட்செடியை விரும்புகிறவர்கள் அல்ல. ஆனால் எதை விரும்புகிறோம்? அந்த கிச்சிலி மரம். அல்லேலூயா. அந்த நிழல், அதுக்கு பேர். அதுக்கு அப்படி வரணும்னா என்ன வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? வாஞ்ச வேணும். யாராவது பிடிச்சு ஓயாமல், எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, எதுக்கு ஓயாமல் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சகோதரர்கள் ஜெபம், வாலிபர் ஜெபம், யாராவது உங்களை கீழ்ப்படுகிறாங்களா? பேசாமல் மெசேஜை நிறுத்துங்க அப்படிம்பாங்க. ஆனால் என் வேலை அது பாருங்க, என் வேலை அது பாருங்க, அதெல்லாம் நான் செய்யணும் பாருங்க. ஆனாலும் இந்த கிச்சிலி மரத்தின் நிழலை வாஞ்சிக்கிற 200 பேரில் ஒரு 20 பேர் இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் அவ்வளவு பேர் கூட அந்த வாஞ்சை உள்ளவங்க இல்லாமல் இருக்கும்போது உண்மையில் ஒரு போதகருக்கு வேதனை இருக்குமா இருக்காதா? நானும் பல சபையை பார்க்குறேன் எனக்கு அன்பானவர்களே. ஆனாலும் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரியே இருங்க. எனக்கு 6 நாள் வேலை இருக்குது, 1 நாள் தான் எனக்கு லீவு, அதில் நான் ஆராதனைக்கு வர்றதே கஷ்டம். இப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களை ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஒரு சிலரை கர்த்தர் எழுப்புவார். அவங்க தான் கிச்சிலி மரத்தின் நிழலை விரும்புவார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கனி எப்படி இருக்கும் பாருங்க. வெள்ளிக்கிழமை பாஸ்டம்மாவுக்கு பல்வலி. ஜோ வந்தவுடனே, வேலையை விட்டு வந்தவுடனே கூட்டிகிட்டு போனான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த டாக்டரை காணோம். அந்த அட்டெண்டர் என்ன சொன்னாங்களா தெரியுமா? டாக்டர் அவங்க எங்கே இருக்காங்க? சர்ச்சுக்கு போயிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுவாங்க. டாக்டர் எங்கே போயிட்டாங்க? சர்ச்சுக்கு போய். லேடி, அந்த லேடி டாக்டர், அவங்க சர்ச்சுக்கு போயிருக்காங்கம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுவாங்க. என்ன சாட்சி பார்த்தீங்களா? அன்னைக்கு அவங்க சபையில் காத்திருப்பு ஜெபம். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் நான் கேட்கும் போது நமக்கு வேதனை வருமா வராதா? நீங்களே சொல்லுங்க. இதெல்லாம் கேள்வி எனக்கு அப்படி இருந்த படம். ஒரு டாக்டர் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதே சேலஞ்சு. ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க, போட்டிக்கு நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்போ இந்த கஸ்டமரை விட்டு அவங்க எங்கே போயிடுவாங்க? வேற ஒரு ஹாஸ்பிட்டல், வேற ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த சகோதரியை பாருங்க, வரவேனாலும் பரவாயில்ல, நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் வருவேன். அல்லேலூயா.
ஆமாம், இதுதான் கிச்சிலி மரத்தின் நிழலில் இருக்கிற வாஞ்சை. எப்படி உட்காருகிறேன் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எப்படி உட்காருகிறேன்? ஆமென். அந்த நிழல் தான் என்னைக்கு நிரந்தரமான நிழல். எகிப்தின் நிழல் ஒரு நாள் மாறிடும். முச்செடியின் நிழல் நம்மளை குத்தி கிழிச்சிரும். ஆமணக்கு நிழல் அழிஞ்சிரும். ஆனால் கிச்சிலி மரத்தின் நிழல் இந்த உலகத்தில் இருக்கும் வர ஒரு நாளும் அது மறையா. எல்லாம் ஜெபிப்போமா? ஆண்டவரே, அந்த கிச்சிலி மரத்தின் நிழலிலே நான் அமரும்படி எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. காட்டு மரங்களில் கிச்சிலி போல் எந்த நேசரதோ, காட்டு மரங்களில் ஆமென் எந்த நேசரதோ, அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே, அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே ஆத்மநேசரே, கரங்களை தட்டி எல்லாம்